நெல்லை அபிஷேகப்பட்டியில் மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் போராட்ட நிலை குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் ஏராளமானவர் பார்க்கலாம். இந்த வரிசையில் நின்று ஏற்கனவே காலை முதல் போராட்டம் நடத்தி வரும் இவர்கள் தற்பொழுது மனித சங்கிலி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பிடாக் எதிராகவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஆர்வத்தோடு கலந்திருக்க பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு மாணவியை கேட்கலாம், சொல்லுங்கம்மா, இந்த எதுக்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? மனித சங்கிலி எங்களுக்கு ஜல்லிக்கட்டை தடையை நீக்கணும், பீட்டா அமைப்பு முக்கியமாக தடை செய்யணும். அதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணுறோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டம் நாளைக்கு வஉசியில் போய் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கே சப்போர்ட் கொடுக்க போகிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்கள் ஏராளமானவர் கலந்து கொண்டுள்ள இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது தொடர்ச்சியாக ஒரு கோஷம் என்பது பீட்டாவுக்கு எதிராகவும் அதே போல இந்த பீட்டாவுக்கு எதிரான ஒரு கோஷங்கள் தொடர்ச்சியாக எழுப்பட்டு வருகிறது. அதே போல ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் வளர்த்து வருகிறது. சொல்லுங்க, இந்த என்னென்ன கோரிக்கை முன்னிறுத்திக்க இந்த மனித சங்கிலியில்? நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காண்டி இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். மார்னிங்லேருந்து இங்கே தான் இருக்கோம். மேபி நாங்கள் சுந்தரனாரோட காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கோம். இப்போ ஈவினிங் ஆனதுனால டே ஸ்காலர்ஸ்லாம் போயிட்டாங்க. நாங்கள் மேபி ஐ திங்க் நிறைய பேர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்போம். நிறைய ரூல்ஸ்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஹாஸ்டல் கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதையும் மீறி இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது போராட்டம் நடத்திய மாணவிகளுக்காக இன்று முதல் இங்கு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வகுப்புகள் நிறுத்தப்படுவதாகவும் விடுதிகள் தங்கியிருக்க மாணவிகள் வெளியே செல்லுமாறும் அதாவது நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இருந்தாலும் அதனை மீறி இவர்கள் போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்துள்ளார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜ்.